நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களினுடைய ஆலோசகர் திருமிகு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்பா. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயும் சீமானையும் கூட்டணிக்கு அழைச்சிருந்தாரு. சீமானும் சரி விஜயும் சரி 2 பேருமே கூட்டணிக்கு மறுத்துட்டாங்க. தொடர்ச்சியாக எல்லா கட்சியுமே கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி இப்போது அமைத்திருக்க கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லாத கூட்டணியாக தோற்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெயிக்க முடியாது என்ற கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொண்டதால் இன்றைக்கு விஜயும் சீமானையும் கூப்பிடுறார். ஏற்கனவே ஒரு விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவருமே பிஜேபி இருக்கும் இடத்தில் நீ ரத்ன கம்பளம் விரித்தாலும் சரி, அது ரத்த கம்பளமாகத்தான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். விஜயும் சீமானும் 2 முறை மறுத்து விட்டார்கள். இன்னமும் அவர் இப்படி கூட்டணி எதிர்பார்த்து காத்திருப்பது அவரது பலவீனத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. தானாக ஜெயிக்க முடியாது என்ற நிலைமைக்கு அதிமுகவை தள்ளி 11வது தோல்வியாக அதிமுகவுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை வீழ்த்துவதற்கு அவர் தயாராகிவிட்டார். தொடர்ச்சியாக அவர் கூட்டணிக்கு அழைச்சு வராம விட்டுட்டாங்க. சீமான் நாங்க தனிச்சுதான் போட்டி போட போறோம், ஓரணி தமிழ்நாடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் நாங்க ஒரே அணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் எப்படியாவது விஜயும் சீமானும் வந்துவிட்டால் பாமகவை அழைத்து தேமுதிகவை வைத்து பிஜேபியை கலட்டி விடலாம் என்ற திட்டத்தை எடப்பாடி அவர்கள் செயல்படுத்துவதற்காக இந்த முன்னேற்பாடுகளை, இந்த முனைப்புகளை அவர் எடுத்து வருகிறார். எனவே பிஜேபியிடம் அந்த நம்பகத்தன்மையையும் அவர் இழந்து விட்டார். தொண்டர்களிடமும் நம்பகத்தன்மை இழந்து விட்டார். ஏனென்று சொன்னால் அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, 44% ஜெயலலிதா அவர்கள் மறையும் பொழுது அதிமுகவிடம் வைத்துவிட்டு சென்ற கட்சி இன்றைக்கு 24% இழந்து 20%தோடு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பலவீனமான கட்சியாக அதிமுகவை மாற்றி இருக்கிறார். எனவே அவரால் இதை வைத்துக்கொண்டு பிஜேபியுடன் சேர்ந்து கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு தலைவர் தள்ளப்பட்டு விட்டார். எனவே அவரது நோக்கம் கண்டிப்பாக விஜயும் சீமானையும் வைத்து பாமகவை தேமுதிக வைத்து கரையேறி விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் எல்லா கட்சிகளுமே பிஜேபி உட்பட, பிஜேபி, விஜய் கட்சி, சீமான் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே அதிமுகவின் வாக்கு வங்கியை கவனம் வைத்திருக்கிறார்கள். அதிமுகவின் வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் எப்படி திருப்புவது என்ற திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி அல்ல என்ற டெட்வெயிட் அல்ல. எடப்பாடி பழனிசாமி போன்ற ஊழலால் பணத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் தேவையில்லை அவர்களுக்கு தேவை அதிமுகவினுடைய தொண்டர்கள். எனவே அவர்களெல்லாம் அதிமுகவை கபலீகரம் செய்து தங்கள் கட்சியை வளர்த்து கொள்ள இவர்கள் அனைவருமே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இவர் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆக்சுவலா இவர் அதிமுகவை காப்போம், அமித்ஷா விஜய் சீமானிடமிருந்து மீட்போம் என்ற கோஷத்தை தான் இவர் வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு இன்றைக்கு அதிமுக ஒரு வல்னரபிளாக, ஃப்ரஜைலாக மாறி இருக்கிறது. எனவே அதிமுகவை தனது பணத்தினுடைய ஊழல் செய்த பணத்தினுடைய அதிகார ஆணவத்தால், அந்த ஆணவம் அகங்காரத்தால் அதிமுகவை இன்றைக்கு கையேந்தும் நிலைக்கு தள்ளி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அதிமுகவை கொண்டு வந்ததற்கு கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். கண்டிப்பாக இந்த முறை எடப்பாடி மற்றும் பிஜேபியை சார்ந்து நிற்கக்கூடிய அதிமுக தலைவர்களை, அமைச்சர்களை
இந்த முறை அதிமுக தொண்டர்கள் தோற்கடிப்பார்கள். ஆனால் அந்த பலம் திமுகவுக்கு போயுமே ஒழிய விஜய்க்கோ சீமானுக்கோ அது டிரான்ஸ்லேட் ஆகாது. ஏனென்று சொன்னால் விஜயும் சீமானும் திராவிட சித்தாந்தத்தால் வந்தவர்கள் அல்ல. திமுக தான் தாய் கழகம். எனவே திமுகவிற்கு தான் அதிக வாக்குகள், அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டி தேர்தலிலும் சென்றது, ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கு தான் சென்றது. எனவே பெரும்பான்மையான அதிமுக வாக்குகள் இன்றைக்கு திமுக கழகத்திற்கு தான் செல்லும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலை உண்மையிலே ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் பிடிக்காது. அது இரட்டலையை தவிர அவன் வேறு எந்த சிம்பிளுக்கும் ஓட்டு போட விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த முறை ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் காரணம், எடப்பாடி அவர்களையும் அதிமுக அமைச்சர்களையும் இவர்கள் எல்லாம் பிஜேபியுடைய அடிமையாக மாறிவிட்டதன் காரணமாக தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க, ஊழலால் சம்பாதித்த தங்கள் பணத்தை பாதுகாக்க, தங்கள் சொந்த பந்தங்களை பாதுகாக்க இந்த அமைச்சர்கள் அதிமுகவை பிஜேபியுடன் அடகு வைத்ததின் காரணமாக அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை பணபலத்தால் எதிர்த்து போராட முடியாது. அதிமுக சாதாரண தொண்டனால், ஏழை எளிய தொண்டனால் எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ இவர்களது பணபலத்தை எதிர்த்து போராட முடியாது. எனவே அவர்கள் இந்த முறை அதிமுகவை தோற்கடித்து தான், யாரை தோற்கடிக்கிறது, எடப்பாடி உட்பட எந்த அமைச்சர்கள் எல்லாம் பிஜேபியுடன் சார்பாக நிற்கிறார்களோ, எத்தனையோ அமைச்சர்கள் பிஜேபியினுடைய கூட்டணியை எதிர்த்து நிற்கிறார்கள். திரு ஜெயக்குமார் மாதிரி, திரு சி.வி. சண்முகம், இப்படி பல்வேறு அமைச்சர்கள் பிஜேபியை எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள் கண்டிப்பாக அவர்களை தவிர பிஜேபி எதிர்த்து அதிமுகவை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்றைக்கு எடப்பாடி எதிர்த்து செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். காரணம், எடப்பாடியுடைய பணம், எடப்பாடியுடைய ஊழலில் சேர்த்த பணம், ஆணவம், அதிகாரம், இது எல்லாம் சேர்ந்து அவர்களால் எடப்பாடியை எதிர்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. ஆனால் இந்த பணமும் இந்த அதிகாரமும் ஆணவமும் அகங்காரமும் கண்டிப்பாக மக்கள் சக்தியின் முன்னால் தோற்று ஓடும். ஓகே. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி இவர்களை தோற்கடித்தால் மட்டுமே அதிமுகவை மீட்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக அதிமுக தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் அனைவருமே எம்ஜிஆர் பக்தர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள், அத்தனை பேருமே கண்டிப்பாக இவர் இந்த ஊழல் பிரச்சாரிடமிருந்து ஏடிஎம்கே மீட்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த வாக்கு வீணான வாக்காக விஜய்க்கோ சீமானுக்கோ போகாது. அது திமுகவுக்கு சென்றாலுமே செல்லுமே ஒழிய அது வேற எந்த கட்சிக்கும் செல்லாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் தான் அதிமுக மீண்டும் உயிர் தெழும். எம்ஜிஆர் உயில்படி, எம்ஜிஆர் எழுதி வைத்த உயில்படி பொதுச் செயலாளர் என்ற பதவி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை பெற்று அப்படிப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக மீண்டும் அதிமுக உயிர் பெறும். இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தலோடு அதிமுக அழிந்துவிடும். எனவே இந்த அதிமுக காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி உட்பட அனைத்து அமைச்சர்களும், எந்த அமைச்சர்கள் எல்லாம் பிஜேபியுடன் தொடர்பில் இருக்கிறார்களோ அந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயம். சார், இப்போ மூத்த தலைவர்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ மூத்த தலைவர்கள் சில பேர், இப்ப அன்வர் ராஜா முதற்கொண்டு வெளியே போயிருக்கிறாங்க, வெளியே போய் திமுக இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் வேற தலைவர்கள் அதிமுக இருந்து வெளியேறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எத்தனையோ தலைவர்கள் மனம் வெதும்பி எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் செய்ய முடியவில்லையே, இந்த பண முதலையை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற எண்ணத்தோடு, நாம் சொல்வதை எதையும் இவர் கேட்க மாட்டேன் என்கிறாரே, இவர் தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறாரே என்று மனம் வெதும்பி மனம் புழுங்கி அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் வெளியேறி திமுகவில் சேரலாம். ஆனால் சில பேர் கண்டிப்பாக அதிமுகவில் இருந்து கொண்டே இந்த அமைச்சர்களை தோற்கடிப்பதற்கு தேவையான முயற்சிகளை செய்தார்கள் என்று சொன்னால் அப்போதுதான் அதிமுகவை மீட்க முடியும் என்பது உண்மை. இதை செய்வார்கள்
இதை செய்வதற்கு அவர்களுக்கு, ஏன்னா வேற வழி இல்லை. மக்கள் சக்தியை தவிர எடப்பாடியை வேற எதிலும் தோற்கடிக்க முடியாது. எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி அவரை சேர்ந்த அமைச்சர்கள் கோடிக்கணக்காக கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பணத்தை வைத்து இவர்கள் அதிமுகவை ஏலம் எடுத்திருக்கிறார்கள். இந்த பணத்தை வைத்து அதிமுக, இந்த பணத்தினால் ஏற்பட்ட இடி வழக்குகளால் அதிமுகவை பிஜேபியிடம் அடமானம் வைக்கிறார்கள். எனவே இவர்களிடமிருந்து அதிமுகவை முதலில் காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிமுக மீண்டும் ஒரு கட்சியாக, இங்கு திராவிட கட்சியாக இங்கு மலரும். இல்லை என்று சொன்னால் இது பிஜேபியினுடைய இந்துத்துவ கட்சியாக மாறும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறுவதற்கு இதுக்கு சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம். சங்கியினுடைய அடிமைக்கு ஓட்டு போட முடியுமா சொல்லுங்க. சங்கிக்கு டைரக்டா ஓட்டு போடலாம், பிஜேபிக்கு டைரக்டா ஓட்டு போடலாம். ஆனா பிஜேபிக்கு அடிமையா இருக்கவனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? அதனால பொதுமக்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, கண்டிப்பாக இந்த முறை அதிமுகவை தோற்கடித்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். வேற வழி இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.